ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பர்பிள் ஸ்டிச்சஸ். நான் உங்கள் ஜீவிதா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு நார்மலான அலோ ப்ளவுஸ் வச்சுக்கிட்டு அதை எப்படி பிரின்சஸ் கட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் நிறைய டிப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இதோட நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேக்கில் வந்து ஹூக் இருக்கிற மாதிரி தான் நம்ம இது ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக எந்த ஓப்பனும் இல்லாமல் பிரின்சஸ் கட்டு பட்டியும் இல்லை, வெறும் பிரின்சஸ் கட் மட்டும் தான் போட போகிறோம். இப்போ வந்து இந்த பேக் கட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்கிற மாதிரி பார்ட் தான், ஓப்பனாக இருக்கிற மாதிரி கிளாத் போட்டு வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா தையலுக்காக 1/2 இன்ச்சு கட் கோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஹூக் பட்டியும் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக வந்து 1/4 இன்ச்சு வந்து நான் கோடு போட்டு துணி எக்ஸ்ட்ராவாக வெளியே விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இந்த துணி விடாமல் நம்ம அந்த போட்டோம்னா அந்த நெக்குலேருந்து 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகிடும். அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நெக்கு ரொம்ப குறுகிடும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம அந்த ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச்சு வெளியே விட்டுருங்க துணி. இப்போ அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அலோ ப்ளவுஸில் வந்து நம்ம எப்பவுமே செஸ்ட் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஆம் ஹோல் கீழே இருந்தும் இந்த ஆம் ஹோல் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த நெக்கு கீழே இருக்கிறதையும் எதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சைடில் போட்டிருக்க தையல்லேருந்து இந்த ஹூக் முடிகிற இடம் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹூக் பக்கமாக இருக்கிறத வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டில் எடுக்கும்போது. இப்போ வந்து இந்த பேக்கில் எடுத்த அளவும் இந்த ஃப்ரண்ட்டில் எடுத்த அளவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணி இதோட மொத்த செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். பேக்கில் 18 இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சைடு 8 இருக்குன்னா இன்னொரு சைடு 8 பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு இருக்குது. இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணோம்னா 34 இன்ச்சு. இதோட செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 34 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த உயரம் பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சு இருக்குது. இந்த ஆம் ரவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 7.75 இருக்குது. இப்போ வந்து இது அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து உயரம் பார்த்திங்கன்னா நான் 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து 13 இன்ச்சு நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இதோட ஷோல்ட்ரு நான் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்னா 5.5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து ஷோல்ட்ரு மார்க் பண்ணிட்டேன், ஆஃப் ஷோல்ட்ரு. அதே 5.5 இன்ச்சு வந்து நம்ம கீழே 5.5ன்றது நான் வந்து கீழே வந்து 5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஆமோட இறக்கம். நெக்ஸ்ட்டு இந்த செஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம 34 டிவைட் பண்ணி 8.5 இன்ச்சு வச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1.25 இன்ச்சு வந்து நான் தையலுக்காக விட்டுட்டு இந்த ஆம் ரவுண்டு வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஆம் ரவுண்டு வரைஞ்சிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் இருக்க ஆம் ரவுண்டு அளவு இதில் வரலைன்னா நம்ம வந்து அதோட உயரத்தை வந்து ஏற்றவோ இறக்கவோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா 7.25 வந்திருக்கு. இப்போ நம்ம ப்ளவுஸோட அளவில் பார்த்திங்கன்னா 7.25 இருந்தது. ஸோ நம்ம தையல் போடும்போது அந்த 7.25 நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கழுத்துக்கு அப்புறம் இந்த கழுத்து இறக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் கால்குலேட் பண்ணி கழுத்து இறக்கம் கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ வந்து இதில் 4.25 இருந்தது, அது கூட 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு 4.25 வச்சுக்கிறேன். இப்போ இவங்களோட கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா 8 இருக்குது, 8.25 அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே 2.25 வச்சுருக்கேன் கழுத்து அகலம், கீழே வந்து 2.5 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்ட்ரு வந்து கரெக்டாக இந்த ரெடி அளவில் இருக்கிற மாதிரி ஷோல்ட்ரு இங்கே வருதா அப்படின்றத நம்ம தையலுக்கு எவ்வளோ விடுவோமோ அதை லெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஷோல்ட்ரு இங்கே வருதா அந்த ப்ளவுஸில் இருக்க ஷோல்ட்ரு இங்கே வருதா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை கால்குலேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. நம்ம வந்து இந்த தையலுக்காக இந்த ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது வந்து அதே மாதிரி ஃபோல்டட் சைடு இல்லாமல் ஓப்பன் சைடு நம்ம வந்து போட்டு கட் பண்ணியிருக்கோம். இது மட்டும்தான் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ஃபோல்டட் பக்கமாக போட்டு கட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோல்டட் சைடாக போட்டுக்கிட்டு இந்த பேக் வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தையலுக்காக வெளியே விட்டுருக்கோம் பார்த்திங்களா துணி, அதை வந்து மடிச்சுக்கோங்க. நல்லா மடித்து இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு இப்போ எப்பவுமே நம்ம பேக் எப்படி ட்ரேஸ் எடுப்போமோ அதே மாதிரி இந்த பேக்கில் இருக்க அளவு வந்து அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டுக்காக வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி வரைஞ்சிட்டு எந்த அளவும் மாறாமல் அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டு வரைஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த பேக் எடுத்துகிட்டு இந்த நெக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் போட்டிருக்க நெக்கு 2.25 இன்ச்சு அதையும் இங்கே நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம்.
போட்டுக்கிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து நான் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் இருக்க நெக்கு அப்படியே வந்து நான் போட்டுக்கிறேன். தையலுக்காக எவ்வளோ விடுவோமோ அந்த அளவு கரெக்டாக விட்டுட்டு இதில் வந்து ஷோல்டரில் தையல் இருக்குது பார்த்தீங்களா, ஜாயிண்ட்டு அதோடையே சேர்த்து அப்படியே வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்மளோட லைனிங் கிளாத்தில் தையலுக்கும் சேர்த்து தானே இருக்குது, அதுக்காக. அப்புறம் இந்த இடம் வந்து நேராக இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கிட்டு ரெடி அளவு, அப்புறம் நம்ம தையல் போடுறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி போட்டிருக்க கோடில் தான் நம்ம வந்து வரைய போகிறோம். இங்கே மேலே 2.25 வச்சோம்னா கீழே 2.5 வச்சுக்கோங்க. வச்சு இப்படி கிராஸாக கோடு போட்டு அதை ரவுண்ட் நெக்காக மாற்றிக்கோங்க. இப்போ வந்து இதில் ஆம் ஹோலில் வந்து நம்ம எப்படி குழிவு கட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து எப்போதும் போல் நம்ம பேக்கில் போட்ட மாதிரியான ஒரு நேர்கோடு, இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு எப்படி நேர்கோடு வருதோ அதை வரைஞ்சிட்டு அதுலேருந்து 1/4 இன்ச்சு உள்ளத்தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சு மேலே அதே அளவு இருக்கட்டும், கீழே மட்டும் இந்த உள்ளத்தள்ளி வர பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வரையும் நம்ம இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு வளைய வரையும் போது குழிவாக உள்ளத்தள்ளி வரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த அப்பெக்ஸ் பேண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத எடுத்துக்கிட்டு அதை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த உயரம் வந்து நம்ம எப்போவுமே நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த மேலே தையலோடு சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 10.5 இருக்குது. அப்புறம் இந்த டாட்டோட உயரம் வந்து 12 வரைக்கும் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டோட உயரம் மொத்தமாகவே 12 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. டாட் உயரத்துக்கு ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டோட உயரத்துக்கு 12 வரையும் ஒரு பாயிண்ட்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம பட்டி கொடுக்கல இந்த ப்ளவுஸில், அதுக்காக அந்த பட்டிக்கும் சேர்த்து வர துணி வந்து நம்ம இந்த பீஸ்லேயே நம்ம ஃப்ரண்ட்டோட பீஸ்லேயே நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் பேக் பீஸ் எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணி இங்கே எடுத்துக்கோங்க. பேக்கில் 13 இருக்குது. அது வரைக்கும் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு ஒரு கோடு இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம துணி இருக்கிற மாதிரி 1 இன்ச்சுக்கு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம இந்த சென்டராக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பார்ட் வந்து நம்ம அப்படியே நேராக ஒரு கோடு போட்டுக்கிட்டு நம்ம வந்து இதில் இந்த 12 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் நம்ம அந்த டாட்டோட ஷேப் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த டாட்டோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம தடவி பார்த்தோம்னாலே இந்த டாட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு கூட ஒரு பாயிண்ட்டு அப்படி இருக்குது ஒரு சைடுக்கு. இப்போ 2 சைடு சேர்க்கும்போது 2.25 இருக்குது. அந்த 2.25 இங்கே நான் எப்படி வைக்கிறேன்னா, இந்த சைடு வந்து 1.25 வச்சுட்டேன் வெளிப்பக்கம், உள்பக்கம் வரும்போது 1/2 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் நம்ம அந்த 1.25 இன்ச்சு நம்ம உள்வாங்கி வரும்போது தான் அந்த கரெக்டான அந்த கப் ஷேப் வரும். இப்போ இந்த வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம வந்து இந்த கிராஸ் லைன் கொடுக்க போகிறோம். இதுக்கு கீழே போகிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் தையல் தான் கொடுக்கணும். நம்ம அந்த 12 வரைக்கும் அந்த ஃப்ரண்ட்டோட உயரம் எங்கே மார்க் பண்ணோமோ அது வரைக்கும் தான் அந்த கிராஸ் உயரம் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து மேலே வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, நம்ம தையல் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போடுவோமோ அதோட சென்ட்ரு எது அப்படின்றத வந்து நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நம்ம அந்த லைன் அது அப்படியே கர்வாக எடுத்துகிட்டு வந்து இந்த அப்பெக்ஸ் பாயிண்டில் கொண்டு வந்து முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அப்படியே கொஞ்சம் அழகாக வளைவாக ஷேப் மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க. ஷேப்பாக கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான், இது மாதிரி தான் இருக்கணும். இது வந்து நம்ம சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்குறதால உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்து நம்ம வந்து இந்த இடுப்பு அளவு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து இங்கே 2.25 இன்ச்சு நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால் இந்த பேக்கு இருக்க இடுப்பு அளவு இங்கே இருக்கிறது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மொத்த சுற்றளவு பார்த்திங்கன்னா 26.5 இன்ச்சு இருக்குது. அதை 2ஆக மடித்தோம்னா 13.25 வருது. இந்த 1/4 இன்ச்சு நம்ம பிரிக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம், அந்த 1/2 இன்ச்சு மொத்தமாகவே நம்ம பேக்குக்கு கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு 13 இன்ச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 13 வந்து இங்கே எப்படி வைக்கிறோம், இங்கே வந்து நம்ம தையல் போடுவோம் பார்த்தீங்களா, தையல் போட்டோம்னா இது வரைக்கும் தான் கிளாத் வந்துடும், அந்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் 3 இருக்குது. 3 ப்ளஸ் இங்கே வந்து அந்த 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3லேருந்து அந்த 13 2ஆக பிரித்தோம்னா 13 2ஆக பிரித்தோம்னா 6 வருதுங்களா. இந்த 6 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு எவ்வளவோ அதை விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக்கு பிரகாரம் நம்ம இங்கே கோடு போட்டோம்னா ஸ்ட்ரைட் கோடு தான் வந்திருக்கும். இப்போ நம்ம இங்கே நடுவில் துணி நிறைய போகிறதால இந்த இடுப்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி வச்சோம்னா தான் இப்போ பாருங்க இது எவ்வளோ வெளித்தள்ளி போயிருக்குன்ட்டு. இல்லைனா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்னா ஃப்ரண்ட்டுக்கு துணியே பத்தாது இடுப்பு நம்ம ஜாயின் பண்ணும்போது. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து
ஹிப்புக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். பேக்கில் இருக்க ஹிப்பு அப்படியே இங்கே நம்ம வச்சிடக்கூடாது. பேக்கில் வந்து நம்ம 1 இன்ச்சு தான் டாட் பிடிக்க போகிறோம். இங்கே வந்து நம்ம வந்து எவ்வளோ பிடிப்போம்னு சொல்ல முடியாது. 3 இன்ச்சு 3.5 4 இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம இங்கே டாட் பிடிப்போம். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வெளி தள்ளி போகும் ப்ளவுஸு. இப்போ வந்தீங்கன்னா இந்த 1 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. ரெடி அளவு எவ்வளோ 13 இன்ச்சுக்கு ரெடி அளவு ஒரு கோடு இருக்குல்ல, இந்த டாட் ஆண்ட வர இடம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி வேணும். அதனால அதிலேருந்து அந்த ஃபினிஷிங் இடம் வரும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி அளவு 13 பேக்கோட அளவுக்கு என்ன இருக்கோ அந்த அளவுக்கே நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த பேக் அளவு வந்து 13 தான். அந்த கோடோடு எடுத்துன்னு போய் நான் வந்து அந்த கிராஸில் வந்து கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க, மறுபடியும் நல்லா தெளிவாக சொல்கிறேன் கமெண்ட்ஸில். இப்போ வந்து நம்ம இந்த ஷேப் பிரகாரம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அழகாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது வந்து ஜாயின் பண்ணோம்னா அழகான பிரின்சஸ் கட் ரெடி ஆகிடும். இதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா ஷார்ப்பாக போடுறவங்களாம் இருந்தாங்கன்னா நம்ம இந்த கர்வ் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ரொம்ப கர்வ் பண்ணாமல் அப்படியே அழகாக ஷார்ப்பாக கொடுத்தோம்னா நம்ம ஆக்டர்ஸ்லாம் போடுற மாதிரி நல்லா ஷார்ப்பாக வரும். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட கை கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. நான் அவங்க வந்து எப்போவுமே எந்த கஸ்டமர் நம்மளுக்கு துணி கொடுக்கும்போதும் இப்போ அவங்க 5 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ப்ளவுஸில் என்ன மாடல்ன்றது மறந்து போயிடும். அதனால இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது மாற்றி கட் பண்ணாமல் இருப்போம். இப்போ வந்து பஃப் ஸ்லீவ் அப்படின்றதுக்காக நான் வந்து இவ்வளோ நல்ல அகலமான துணி எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இவங்களுக்கு பட்டிலாம் இல்லாததால் துணி நல்லாவே மிச்சமாகுது. இப்போ கையோட கீழே வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு விட்டாச்சு. இப்போ கையோட உயரம் கையோட சுத்தளவுலாம் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஆம் கிட்ட வருது பார்த்தீங்களா, இந்த ஆம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கரெக்டாக இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, செஸ்ட் அந்த ஜாயிண்ட் ஆகுது அந்த ப்ளஸ் மாதிரி, அதுக்கு நேராக வர்ற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கணும். அந்த அளவு தான் நம்ம வந்து அந்த பேக்லேயும் நம்ம வச்சு பார்க்குறது. இதில் வந்து 6.25 இருக்குது. 6.25க்கு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி 6.25 இருக்குது. 6.25 வந்து இருக்குது. கரெக்டாக அது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து பஃப் எவ்வளோ கொடுக்க போகிறோமோ அந்த பஃப் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு கோடு போட்டு பிரிச்சுக்கோங்க. 4.5 இன்ச்சு பஃப் கொடுக்க போகிறேன். அதனால் 4.5 இன்ச்சு வரையும் ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கையோட அளவு வைக்கணும். இப்போ வந்து இந்த 6.25 வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஏன்னா இப்போ இந்த கை வந்து இந்த இதோட தான் ஜாயின் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து இது பேட்டர்னில் எதுனா மாற்றி கூட இருக்கும். அதனால் இப்போ இதுலேயும் நம்ம எடுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6.25 ஒரு புள்ளி அப்படி இருக்குது. நம்ம 6.25 மார்க் வச்சுக்கலாம். 6.25 வச்சுக்கிட்டு இப்போ இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு ப்ளவுஸு, 1/2 இன்ச்சு தையலுக்கு 5.5 வச்சுக்கிட்டேன். வச்சு அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போது இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த ரவுண்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். எப்போவுமே கை நம்ம கட் பண்ணணும்னா பேக்கை பேஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். இது வந்து 7.25 இருக்குது. அந்த 7.25 கரெக்டாக இந்த 7.25 இந்த பாயிண்டில் வச்சுட்டு அந்த 6.25 பாயிண்டில் எங்கே இந்த 7.25 வருதோ அங்கே தான் நம்ம வந்து இது மார்க் பண்ணணும். பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ஷேப் எடுத்துகிட்டு இப்போ கீழே வந்து கையோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25 இருக்குது. கை சுற்றளவு 5.25 வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம். அதே மாதிரி மேலேயும் 2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம எப்பவுமே வந்து ஸ்லீவ் எப்போ கட் பண்ணாலும் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டீங்கன்னா கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேக்கை கொஞ்சம் பேஸ் பண்ணி செக் பண்ணி நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக போய் ஃபிட் ஆகும். எப்போவுமே நான் வந்து கை வந்து அது வந்து ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு லேட் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா பேக்கை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எப்போவுமே கை கட் பண்ணுவேன். நம்ம எடுத்ததுமே ப்ளவுஸில் வந்து நிறைய பேர் வந்து கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் கட் பண்ணி ஃப்ரண்ட் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் கட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் என்னோடய பேட்டர்ன் பிரகாரம் பார்த்திங்கன்னா நான் பேக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்லீவும் கட் பண்ணுவேன். அதே மாதிரி பட்டி கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டை பேஸ் பண்ணி கட் பண்ணுவேன். இதுதான் என்னோடய மெத்தடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரையும் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்க ரொம்ப